Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல கருணக்கிழங்கு வறுவல் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாவும் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை பொரிஞ்சதும் இதில் நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நம்ம அப்படியே பச்சையாகவே கருணக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அது கொஞ்சம் வேகட்டும். இதை இப்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. கருணக்கிழங்குலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கருணக்கிழங்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மசாலா கருணக்கிழங்கோட எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் உப்பு சேர்க்கறத காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரேடியாக 10 நிமிஷம் விட்டுறாதீங்க. நடுவில் இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபடும். நம்ம கருணக்கிழங்கு இந்த மாதிரி வறுக்கிறதுனால வெளியே ஒரு நல்ல கிறிஸ்பியான லேயரும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ கருணக்கிழங்கு நல்லாவே மேலே கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.